ஹாய் நண்பர் அன்பேஸ். நம்ம தமிழ்நாட்டில் ஒரு புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், தொழில் தொடங்கணும்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராசஸ்லாம் இருக்குது. ஆனால் இப்போ தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா தாவேகா அரசு பார்த்தீங்கன்னா அதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் சொல்லலாம். கவர்மெண்ட் ஆஃபீஸில் போயிட்டு மணிக்கணக்கில் நின்று பர்மிஷன் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. தொழில் தொடங்கிறதுக்காக தமிழ்நாடு அரசு ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணியிருக்காங்க. இனிமேல் நீங்கள் அப்ளை பண்ண 21 நாளில் அதிகாரிகள் பர்மிஷன் தரலைன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்ரூவ் ஆயிருமா. அது என்ன புது ரூலு, இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆந்திராவுடைய போட்டி என்ன, எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாக தமிழ்நாட்டில் ஒரு தொழிற்சாலை அமைக்கணும்னா நம்ம பல அரசு துறைகள் பொதுத்துறை நிறுவனத்திடமிருந்து என்ஓசி அப்ரூவல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. அதுக்கெல்லாம் ஒப்புதல் கொடுத்தா மட்டும்தான் ஒரு புதுசாக வந்து ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ண முடியும். இதனால் தொழில் முனைவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இது சரி பண்ணுறதுக்காக தான் தமிழ்நாடு அரசு ஒரு வழிகாட்டி நிறுவனம் கைடன்ஸ் பியூரோ மூலமாக ஒற்றை சாளர இணையதளம் சிங்கிள் விண்டோ போர்ட்டல் அப்படின்னு ஒரு சிஸ்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. இந்த ஒரே வெப்சைட் மூலமாக சுமார் 30க்கும் மேற்பட்ட அரசு துறைகள் சம்மந்தப்பட்ட 200க்கும் மேற்பட்ட அதிகமான வணிக அனுமதிலாம் நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கலாம். சரி, வெப்சைட் வந்தாச்சு, எல்லாம் ஈஸியாக நடக்குதுன்னு கேட்டால் அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கல். ஆன்லைனில் அப்ளை பண்ணாலும் சில அரசு துறைகள் பார்த்தீங்கன்னா கட்டட அனுமதி பில்டிங் அப்ரூவல் தரத்துக்கு ரொம்பவே தாமதம் பண்ணுறாங்க. அதோட ஒரு விஷயத்துக்காக விளக்கம் கேட்கணும்னா திரும்ப திரும்ப கேட்டு அப்ரூவலில் வந்து இழுத்தடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்து மாநிலமான ஆந்திரா வந்து இந்த முதலீடுகள் இருக்கிறதுல தமிழ்நாட்டுக்கு ரொம்பவே டஃப் கொடுத்துட்டு இருக்காங்க. பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் அவங்க பக்கம் இழுக்கிறதுக்காக ரொம்பவே ஸ்பீடாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஆந்திராவுடைய போட்டியை சமாளிக்க தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவதற்கு சீக்கிரமாக பர்மிஷன் கொடுக்கவும் அரசாங்கம் இப்போ வந்து ஒரு புதிய விதியை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அமல்படுத்த முடிவு பண்ணியிருக்காங்க. அது என்ன விதி தெரியுமா? அதாவது நீங்கள் ஒற்றை சாளர இணையதளத்தில் அப்ளை பண்ணினா அடுத்த 21 நாட்களுக்குள்ளே சம்மந்தப்பட்ட அரசு துறை உங்களுக்கு அனுமதி கொடுக்கணும். ஒருவேளை அவங்க 21 நாட்கள் ஆகியும் எந்த பதிலும் கொடுக்கலனா உங்களுக்கு அனுமதி கிடைத்து விட்டதா அப்படின்னு சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அப்ரூவல் கொடுத்துரும். அதே மாதிரி உங்கள் அப்ளிகேஷனில் அதிகாரிகளுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் ஒரே ஒரு முறை மட்டும்தான் விளக்கம் கேட்கணும். நீங்கள் அதுக்கு வந்து பதில் சொல்லிட்டா திரும்பவும் புதுசாக விளக்கம் கேட்டு உங்களை வந்து அலக்கழிக்க கூடாது அப்படின்னு ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக அமல்படுத்தியிருக்காங்க. இந்த விதியை வந்து பெயரளவில் மட்டும் வைக்காமல் ரொம்ப சீரியஸாக நடைமுறை கொண்டு வர தொழில்துறையை பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணியிருக்காங்க. இது விஷயமா அனைத்து அரசு துறை அதிகாரிகளும் நேரில் அழைச்சி பேசி இந்த 21 நாள் விதியை வந்து கூடிய சீக்கிரமே முழுசாக அமல்படுத்த சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. இதனால் தமிழ்நாட்டில் பிஸ்னஸ் பண்ணுறது இன்னும் ரொம்பவே சுலபமாக மாறப்போகுது. ஸோ மக்களே, தொழில் தொடங்க நினைக்கிற இளைஞர்களுக்கு நிறுவனத்துக்கும் தமிழ்நாடு அரசோடைய இந்த 21 நாள் கெடு சட்டம் நிஜமாகவே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் தான். அரசாங்கத்தோடைய இந்த அதிரடி முடிவாக ஆந்திராவுடைய போட்டியை தமிழ்நாடு ஈஸியாக சமாளிக்குமா? உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஷேர் பண்ண தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ நண்பர் அன்பீஸ்.